வாங்க பரங்கிக்காயை வச்சு பரங்கி பிஞ்சை வச்சு எப்படி ஒரு டேஸ்ட்டான ஒரு உரப்படை செய்யலாம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஒரு படியில் தான் எடுத்திருக்கேன்னா ஒரு அரைப்படி அரிசி 100 கடலைப்பருப்பு எடுத்துகிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வைக்கணும். 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு திரும்பி அது கூட சேர்த்து பட்டை மிளகாய், சோம்பு இது ரெண்டும் போட்டு ஃபஸ்ட்டு அரைக்கணும். பட்டை மிளகாய் சோம்பு போட்டு அரைச்சிக்கிட்டோம்னாக்கா வேறு ஒன்றும் அதில் நம்ம சேர்க்க வேண்டியதில்லை. பட்டை மிளகாய் சோம்பு போட்டு அரைச்சி வச்சுக்குவோம். நான் எப்போவும் கிரைண்டரில் தான் அரைப்பேன். இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால மிக்ஸி ஜார்லேயே போட்டு அடிக்கிறேன். திரும்பி அது கூட கொஞ்சம் ஒரு அரை மூடி தேங்காய் கொஞ்சம் சோம்பு. பட்டை மிளகாய் போடுறப்ப சோம்பு போடலை, அதனால் இப்போ தான் சோம்பு போடுறேன். ஃபஸ்ட்டு பட்டை மிளகாயும் அரிசியும் போட்டு ஃபஸ்ட்டு 2 ஜாரை அரைச்சிட்டேன். இது 3ஆவது ஜாரை அரைக்கிறேன். சோம்பு தேங்காய் அது போட்டு அரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் பரங்கி பிஞ்சாக இப்படி தொட்டால் இது பண்ணணும், அது மாதிரி இருக்கணும் பிஞ்சு. அப்படி இருந்தால் தான் நமக்கு வந்து வேகும். ஏன்னா நம்ம தனியாகலாம் வேக வைக்க போகிறதில்ல. எடுத்துட்டு அப்போ அந்த அரியிறம் பார்த்திங்களா, அது மாதிரி நைஸாக அரிஞ்சிக்கிட்டு அதில் சேர்த்துக்க வேண்டியதான். அது கூடவே என்ன பண்ணு, நம்ம எந்த அளவுக்கு பரங்கிக்காய் சேர்க்குறோமோ அதில் ஒரு 1/4வாசி அளவுக்காவது வெங்காயம் சேர்க்கணும். வெங்காயமும் எந்த அளவுக்கு போடுறோமோ அந்த அளவுக்கு தான் டேஸ்ட்டு கொடுக்கும். வெங்காயம் நம்ம கம்மியாக சேர்த்தோம் அப்படின்னாக்கா அந்த டேஸ்ட்டு கொடுக்காது. பரங்கிக்காய் அரிஞ்சிக்கிட்டு பார்த்துங்க, நம்ம நைஸாக அரிஞ்ச ரொம்ப பெருசாக இருந்தால் வேகாது. நைஸாக இருந்தால் மட்டும்தான் வெந்துடும். அது சின்ன பிஞ்சு அப்படிங்கிறதுனால ஈஸியாக வெந்துடும். இருந்தாலும் நம்ம நைஸாக அரிஞ்சிக்குவோம். நைஸாக அரிஞ்சிட்டு வெங்காயம், மெயினாக கருவேப்பிலை தான் அதுக்கு மெயின் வாசனையை எடுத்து கொடுக்கும். கருவேப்பிலை இது 2 வெங்காயம், பரங்கிக்காய், கருவேப்பிலை இது 3 மட்டும் அரைச்சி ரெடி பண்ணிக்கிட்டு அரைச்ச மாவு கூட அதை கலக்க வேண்டியதான். கலந்துட்டு நம்ம ஊற்றி எடுத்தாக்கா டேஸ்ட்டான உரப்படை வந்துடும். வாங்க எப்படி இதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அரிஞ்சிக்கலாம். இந்த கொஞ்சம் அறிய வேண்டியது இருக்குது. அந்த பரங்கி பிஞ்சு குழந்தைங்கள்லாம் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் நிறைய இப்போ எங்கள் சைடு நிறைய பேர் செய்வாங்க. இதை எனக்கு மாமியார் தான் சொல்லி கொடுத்தாங்க. எங்கள் மாமியார் வீட்டில் வந்து தான் கற்றுக்கிட்டேன். ஆனால் எங்கள் அம்மா வீட்டு சைடெலாம் இது கிடையாது. எங்கள் மாமியார் இது வந்து இதே மாதிரி சொர பிஞ்சு இருக்குல்ல, அதை வச்சு செய்யலாம். இப்போ நம்ம அரிஞ்சு முடிஞ்சாச்சு. இதான் அரைச்சி வச்ச மாவில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டு நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டு மஞ்சத்தூள். நான் மிளகாய் போட்டேன், அரைச்சேன். ஆனால் கொஞ்சம் அதோட எனக்கு உரப்பு கம்மியாக இருந்துச்சு. ஏன்னா இது பேரே உரப்படை. அதனால் உரப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அது நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் தனி மிளகாத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே பட்டை மிளகாய் சேர்க்காம தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இருந்தாலும் நம்ம எப்படியும் அரைக்க தானே போகிறோம். அது கூட பட்டை மிளகாய் போட்டால் அரைஞ்சிருவோம். இது தனி மிளகாத்தூள் நம்ம தனியாக அரைச்சி வச்சுருப்போம். அதை போட வேண்டியதில்லை அப்படிங்கிறத பட்டை மிளகாய் போட்டு அரைச்சிருவேன். கொஞ்சம் உரப்பு கம்மியாக இருந்ததுனால பட்டை மிளகாய், உப்பு, மஞ்சத்தூள் போட்டு கலக்கியாச்சு. கலக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அரிஞ்ச பரங்கிக்காய், அந்த பரங்கி பிஞ்சு இருக்குல்ல, அதை அரிஞ்சதை போட்டு கலந்து ஊற்ற வேண்டியது. அது பாருங்கள், இப்போ அள்ளி போடுவோம் பாருங்கள், அது எப்படி இருக்கும். அவ்வளோ ஒரு பிஞ்சில் எப்படியும் ஒரு 1 கிலோ இருக்கும் அந்த பிஞ்சு. எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா? அது அப்படியே நம்ம வேகும்போது அந்த பரங்கிக்காயே அதில் தெரியாது. எந்த அளவுக்கு நாங்கள் பரங்கிக்காய் போடுறேன், எந்த அளவுக்கு வெங்காயம் போடுறேன் அதையும் பார்த்துக்கோங்க. பரங்கிக்காய் நம்ம இந்த அளவு பரங்கிக்காய் போடுறோமே, அது எப்படி இருக்கும், வெறும் பரங்கிக்காயாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் யோசிக்க வேணாம். ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ரெசிபி, என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஒரு நைட்டு டின்னரு இல்லை காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு எப்போது அடிக்கடி அது சுரைக்காய் கிடைச்சாலும் சரி, பரங்கிக்காய் கிடைச்சாலும் சரி, நாங்கள் வந்து இதை செஞ்சுருவோம். ஏன்னா எங்கள் சைடு வந்து பிஞ்சு பரங்கி பிஞ்சு வந்து அடிக்கடி கிடைக்கும். நாங்கள் அதிகமாக அதை அடிக்கடி செய்வோம். பார்த்திங்களா, வெங்காயம் எந்த அளவுக்கு போடுறோம் பார்த்திங்களா? அந்தளவுக்கு சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் போடுறத விட சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அது போட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலக்கி வச்சு ரொம்ப நேரம் ஊறணும் அப்படிங்கிறதெல்லாம் அரைச்சி அதை போட்டு கலந்துட்டு உடனே சுடலாம். அதெல்லாம் ரொம்ப நேரம் வச்சுருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. நல்லா எல்லாத்தையும் தெரியாமல் எல்லாமே மாவில் ஃபுல்லாக இதை பண்ணுற அளவுக்கு சுத்தமாக எல்லாம் இது பண்ணிட்டு அப்படியே போட்டு நம்ம இது பண்ண வேண்டியதான். போட்டு உரப்படு தட்டினா வந்துடும். ஓகேவா? பார்த்து எந்த அளவுக்கு கெட்டி இருக்குது மாவுன்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. நம்ம இப்படி உரப்பட திருப்பி போட்டோம் அப்படின்னா புட்டுக்கும்.
பிச்சுக்கிட்டு போகும். அப்படி இருந்தால் நமக்கு நல்லா இருக்குது இல்லையா? அதனால் அதுக்கான எந்த அளவுக்கு நமக்கு அந்த அடைக்கி கரெக்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு வச்சுக்குவோம். நம்ம தோசை இழுக்கிற வரைக்கும் அதை இழுக்க முடியாது. இப்படி கரண்டி வச்சு இப்போ தட்டி தான் விடணும். ஏன்னா உள்ளே பரங்கி பிஞ்சு அப்புறமேட்டு வெங்காயம்லாம் இருக்கு இல்லையா? பார்த்துக்கோங்க. அப்படி தான் வச்சுட்டு லைட்டாக எண்ணெய் 4 சைடும் எண்ணெய் விட்டோம்னாக்கா நல்லா செவந்து வந்துடும். இதுக்கு நம்ம சைடிஷ்ஷாக தேங்காய் சட்னி இல்லை வேறு ஏதாவது சைடிஷ்ஷாக வச்சுக்கிறனாலும் வச்சுக்கலாம். நாங்கள் சைடிஷ் எதுவுமே வச்சதில்லை. என் பையன் மட்டும் தேங்காய் சட்னி இருந்தால் சாப்பிடுவான், இல்லைனாலும் சும்மாவே சாப்பிட்டுக்குவோம். அவ்வளோதான். எப்படி சொல்கிறது, அது பசங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம தோசை இட்லி அப்படியே பண்ணுறோம்ல, அதுக்கு பதிலாக இது மாதிரி கொஞ்சம் மாற்றி செஞ்சு பார்த்தோம் அப்படின்னா அவங்களும் அதை விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகேவா? இப்போ திருப்பி பாருங்கள். எது அந்த பரங்கிக்காய் போட்டிருக்கோம் அப்படிங்கிற ஒரு இதே தெரியாது. நம்ம சாப்பிடும்போது அது சுத்தமாக தெரியாது. ஏன்னா நான் அந்தளவுக்கு நம்ம நைஸாக அரிஞ்சு போட்டிருக்கோம் இல்லையா? சில பேர் இந்த தேங்காய் கேரட் சீவுறோம்ல, அதில் சீவி போடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அது சீவி போட்டால் அந்த அளவுக்கு அது வராது. நம்ம அரிஞ்சு போட்டால் மட்டும்தான் அது வரும். நான் சுட்டு கடைசியாக எடுத்து முடிச்சாச்சு. பார்த்துக்கோங்க, இப்படி தான் இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு. ஓகே, நன்றி, வணக்கம்.